எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும். கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திட்டவட்டம். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தாலே வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுவிடும். ஆட்சேபனை இருந்தால் மட்டுமே நீக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். தெற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது சென்யா புயல். குமரிக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. அரியலூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழை. கோயம்புத்தூர், கரூர், சீர்காழியிலும் மிதமான மழை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். நாகூர், பாளையூர், திருமருகளில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கண்ணீர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையார். டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என இபிஎஸ் குறித்து முதலமைச்சர் விமர்சனம். சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்கத்தான் கூட்டணியா என்றும் கேள்வி. 22% ஈரப்பத நெல் கொள்முதல் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்கு காரணம் தெரிந்தால்தானே விளக்கமளிக்க முடியும். முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் பதில். அதிமுகவில் ஓபிஎஸ்ஸின் காலம் முடிந்துவிட்டது, மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை என இபிஎஸ் திட்டவட்டம். 1 மாதத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்கவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என ஓபிஎஸ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். உதகை அருகே புலி தாக்கி பழங்குடியின பெண் உயிரிழப்பு. மக்கள் கண்ணெதிரே இழுத்துச் சென்று கொன்ற கொடூரம். சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்தினால் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் மீது நடவடிக்கை. தொலைத்தொடர்புத்துறை எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 5000ஆகவே நீடிக்கும். கூட்டம் குறையாததால் தேவசம் போர்டு அறிவிப்பு. பாலிவுட்டின் ஹீமேன் தர்மேந்திரா காலமானார். பிரதமர் மோடி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. எத்தியோப்பியாவில் 12000 ஆண்டுகளுக்கு பின் சீரும் எரிமலை. 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்தியா நோக்கி வரும் சாம்பல் மேகங்கள். எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும். கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திட்டவட்டம். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தாலே வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுவிடும். ஆட்சேபனை இருந்தால் மட்டுமே நீக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். தெற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது சென்யா புயல். குமரிக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு.
அரியலூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழை. கோயம்புத்தூர், கரூர், சீர்காழியிலும் மிதமான மழை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். நாகூர், பாளையூர், திருமருகளில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கண்ணீர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையார். டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என இபிஎஸ் குறித்து முதலமைச்சர் விமர்சனம். சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்கத்தான் கூட்டணியா என்றும் கேள்வி. %22 ஈரப்பத நெல் கொள்முதல் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்கு காரணம் தெரிந்தால்தானே விளக்கமளிக்க முடியும். முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் பதில். அதிமுகவில் ஓபிஎஸ்ஸின் காலம் முடிந்துவிட்டது, மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை என இபிஎஸ் திட்டவட்டம். 1 மாதத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்கவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என ஓபிஎஸ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். உதகை அருகே புலி தாக்கி பழங்குடியின பெண் உயிரிழப்பு. மக்கள் கண்ணெதிரே இழுத்துச் சென்று கொன்ற கொடூரம். சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்தினால் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் மீது நடவடிக்கை. தொலைத்தொடர்புத்துறை எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 5000ஆகவே நீடிக்கும். கூட்டம் குறையாததால் தேவசம் போர்டு அறிவிப்பு. பாலிவுட்டின் ஹீமேன் தர்மேந்திரா காலமானார். பிரதமர் மோடி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. எத்தியோப்பியாவில் 12000 ஆண்டுகளுக்கு பின் சீரும் எரிமலை. 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்தியா நோக்கி வரும் சாம்பல் மேகங்கள்.